வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று வந்து கவுன்சிலிங் டெமோ வீடியோ போட்டோம், நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால வந்து இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங்கில் வந்து என்னென்ன பண்ணக்கூடாது அடுத்த வீடியோ அதான். கவுன்சிலிங்கில் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும், நாளைக்கு 10 மணிக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 10 மணிக்கு ஒரு வீடியோ வரும். ஹவு டு அரேஞ்ச் தி பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட். அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்துடும், எப்படி வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும். இதான்டா இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சிரும்டா. அதாவது நிறைய யூடியூபர் சொல்லுவாங்க 500 சாய்ஸ் வைங்க, 1000 சாய்ஸ் வைங்கன்னு. தப்பு கிடையாது. ஏன்னா இன்கேஸ் மிஸ் ஆயிடுச்சா நீங்க அடுத்த ரவுண்ட் போக முடியாது. புரியுதா? எதுக்கு அதிக சாய்ஸ் வச்சா, ஏதோ ஒரு காலேஜ் சாய்ஸ்ல வச்சாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, மூவ் அப்வர்ட், அடுத்த ரவுண்டுக்கு போய் அந்த மாதிரி நிறைய இருக்கனால நீங்க ஏதாவது சாய்ஸ் நிறைய வைக்கணும். எதுவுமே கிடைக்காமனா டோட்டலா கவுன்சிலிங்ல வராம இருக்கிறதுக்காக அதை வைக்க சொல்றாங்க. ஆனா நான் சொல்ற டிப்ஸ் 10 வச்சா கூட போதும். ஷூரா வந்து இந்த காலேஜ் எனக்கு இந்த குரூப் கிடைக்கும்னு சொல்லி நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. நீங்க வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல வந்து ஒவ்வொரு சீக்கிரட்டா ரிவீல் பண்ணுவேன். ஒரே நாள்ல ரிவீல் பண்ணிட்டா மதிப்பு இருக்காதுல்ல. ஜோக்ஸ் ரைட். இப்போ நேத்துல இருந்து நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க, நிறைய டவுட்ஸ் இருக்கு. அது அடுத்த நாளைக்கு வர வீடியோல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இருந்தாலும் என்னென்ன அவங்களோட டவுட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஒரு பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் என் பையன் வந்து 160 to 70 வந்து கட் ஆஃப் எடுத்திருக்காரு, கவர்மெண்ட் காலேஜ் நல்லதா பிரைவேட் காலேஜ் நல்லதான்னு கேட்டாங்க. ஆனா வந்து 7.5 கேண்டிடேட்னு. சார் ஓகே சார் 7.5 வந்து சாரி அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து, சார் எது நல்ல பிரைவேட் காலேஜ் சொல்லுங்க சார். சார் எல்லாமே நல்ல காலேஜ் தான், 170க்கு நீங்க கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணுங்க நான் சொன்னேன். பட் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா 7.5 கேண்டிடேட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இல்ல சார் பிரைவேட் காலேஜ் வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சார் கவர்மெண்ட்லயும் உங்களுக்கு கிடைக்க நல்ல சாய்ஸஸ் இருக்கு. ஏன்னா 7.5 கேண்டிடேட்க்கு என்ன ஒரு டிராபேக்னா, ஒரு காலேஜ்ல ஒரு செக்ஷன் இருந்தா 3 சீட்டு தான். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு காலேஜ்ல 3 சீட்டு தான். அது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்சிஏ, இந்த மாதிரி 7-8 கேட்டகரி இருக்குல்ல. அதுல எதுலயாவது 3ல இருக்கலாம். ஒரு எம்பிசி கேண்டிடேட் வச்சுக்கோங்க, அது எம்பிசில வராம ஓசி, பிசி, பிசிஎம்ல கூட இருக்கலாம். இல்லாட்டினா பிசி, எஸ்சி, எஸ்சிஏல கூட இருக்கலாம். ஓசில கூட வராம இருக்கலாம். ஓசில வந்து அந்த எம்பிசி கேண்டிடேட் கூட இருக்கலாம்ல. அந்த ரோஸ்டர் சொல்லுவாங்க. போன வருஷம் இருக்கிற மாதிரியே வராது. இந்த வருஷம் ரோஸ்டர். போன தடவை வந்து அந்த 7.5 ஒரு பிரான்ச்ல இருந்துச்சுன்னா இந்த தடவை வந்து வேற பிரான்ச்ல வேற கம்யூனிட்டியில வரும். இது எல்லாமே ரேண்டமா வந்து கம்ப்யூட்டர் அசைன் பண்றது. நான் போன வருஷம் லிஸ்ட்ல வந்து எனக்கு இந்த காலேஜ்ல எம்பிசில இருந்துச்சு, பிசில இருந்துச்சுன்னு இந்த வருஷம் கிடைக்குமா நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா டிஎன்இஏ வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த 7.5 சீட் அலோகேஷன் பை கம்ப்யூட்டர் இட் செல்ஃப் பை ரோஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எந்த பிரான்ச்லயும் இருக்கலாம். நான் 7.5 அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, சார் நான் பிரைவேட் காலேஜ் சொல்லுங்க சார் நல்ல காலேஜ். ஏன் சார் கவர்மெண்ட் காலேஜ்? சார் கவர்மெண்டே வந்து 7.5 எந்த ஃபீஸும் கிடையாது, ஹாஸ்டல் சொல்லிட்டாங்களா சார், நான் ஏன் சார் கவர்மெண்ட் காலேஜ் போகணும்? இவங்களை வந்து நான் தற்கூரி சொல்றதா என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா இதே இது வந்து நாளைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே ஃப்ரீ இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க? சார் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஏழ்மையில இருப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பண்ணணும்னு நினைச்சு 7.5க்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அதை வந்து இப்ப 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, கவர்மெண்ட் தான் ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல, நான் எதுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் போகணும், பிரைவேட் காலேஜ்ல போவோம், எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. சார் இது என்ன மனநிலை சார்?
சார் நாளைக்கு கவர்மெண்ட் வந்து 7.5 பையங்களுக்கு எதுவுமே சலுகை இல்ல, ஃபீஸா கட்டுப்பா, கட்டியே தொல்லன்னு எல்லா காலேஜ் சொல்லிட்டா என்னங்க செய்வீங்க? அதனால கவர்மெண்ட் கொடுக்கிற மானியத்தை நம்ம மதிக்கணும். அதுக்காக வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து இப்ப இது அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கிடைச்சா போக மாட்டாங்களா? இது எம்ஐடி கேம்பஸ் கிடைச்சா போக மாட்டாங்களா? கோயம்புத்தூர் கிடைச்சா போக மாட்டாங்களா? சேலம் கிடைச்சா போக மாட்டாங்களா? ஏன்னா மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு, பிரைவேட் காலேஜ்னா வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ்னா வேலை கிடைக்காது. போக வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்கறாங்க, நான் எதுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் போகணும்? மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த சிந்தனையை தயவு செய்து நீங்க இருந்தீங்கன்னா எடுத்துருங்க. ஏன்னா கவர்மெண்டோட பாலிசி எப்போ வேணுமா மாறலாம். அதனால கவர்மெண்ட் கொடுக்க சலுகையை மதிங்க. எல்லா அதாவது நான் சொல்றது 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த காலேஜ் எந்த குரூப் கிடைச்சாலும் எடுங்கன்னு சொல்றேன். அப்போ வந்து நீங்க கவர்மெண்ட் காலேஜ் எடுக்காம அவாய்ட் பண்ணிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். அடுத்த இதே மாதிரி இன்னொரு பேரண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா 7.5க்கு எப்படி சார் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும்னா, அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் 2 இருக்கும். அந்த நீங்க லாகின் பண்ணி உள்ள போனவன உங்களுக்கு 2 இது காமிக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்னு மேலாப்ல இருக்கும் ப்ளூ கலர்ல. அதுக்கு கீழே இன்னும் ப்ளூ கலர்ல சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் த ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ்னு 2 இருக்கும். அவங்க நீங்க என்ன செய்யணும்னா ஜெனரல்ல போய் எல்லா காலேஜ் எல்லா குரூப் நிறைய இருக்கும்ல, அதையும் நீங்க போட்டுக்கணும். அடுத்தது மேலாப்ல வந்து 7.5க்கு ப்ளூ கலர்ல இருக்கும், அதுலயும் போய் சாய்ஸ் லிஸ்ட் போடணும். 2மே போடணும். இதுலயும் நிறைய காலேஜ் போடணும், அதுலயும் காலேஜ் போடணும். சாய்ஸ் லிஸ்ட் முடிச்சோடனே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது 2 காலேஜுமே உங்களுக்கு என்ன வரும், இது வேணுமா அது வேணுமான்னு இருக்கும். நீங்க முடிஞ்சவரை 2மே அக்செப்ட் பண்ணுங்க, இல்ல மூவ் அப்போர்ட் போடுங்க, ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. 7.5 ஸ்டூடெண்ட் 2மே நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஆனா அதை அக்செப்ட் பண்ணதை எடுத்து கன்ஃபர்மேஷன் ஆர்டர் எடுத்துட்டு 5 நாள்ல போய் நீங்க சேர்றீங்களா காலேஜ்லயோ டிஎஃப்சிலயோ, அதை வந்து நீங்க 5 நாளுக்குள்ள போகணும். இந்த 2ல எது வேணும்னு போலாம். 7.5 எடுத்ததுலயே நீங்க போய் காலேஜுக்கு போகலாம் ஒரு காலேஜ்ல, இன்னொரு காலேஜ்ல கிடைச்ச ஜெனரல் வச்சு கூட போலாம். ஆனா 2ல ஏதாவது ஒண்ணுதான் போக முடியும். எது போறீங்களோ அதை அக்செப்ட் பண்ணி மிச்சது கேன்சல் ஆயிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 7.5 அரசு மானியம் பெற போற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 2லயும் காலேஜ் எடுக்கிறீங்க, அக்செப்ட் பண்றீங்க. ஒரு காலேஜ்ல 7.5ல ஒரு காலேஜ்ல ஒரு குரூப் எடுத்திருப்பீங்க, இன்னொரு ஜெனரல் கவுன்சிலிங்ல இன்னொரு காலேஜ் இன்னொரு குரூப் எடுத்திருப்பீங்க. அது 2யும் கையில வச்சுக்கோங்க. இதுல எந்த குரூப் எந்த பிரான்ச் உங்களுக்கு நல்லதா போய் சேருங்க. 7.5ல உங்களுக்கு எல்லாமே இலவசம். ஆனா 7.5ல வந்து ஜெனரல்ல வந்து முதல் பட்டதாரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த சலுகை வரும், மிச்சம் வந்து நீங்க கட்ட வேண்டியது வரும். ரைட், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது போக வந்து 7.5 பெரும்பாலும் இலவசம் தான். இருந்தாலும் அந்த காலேஜ்ல ஒரு தடவை சேர்றதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாவது வாங்குவீங்களான்னு கேட்டுக்கோங்க. ரைட். வேற என்ன கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டாங்கன்னா, சார் இப்போ வந்து நிறைய யூடியூபர்ஸ், யார் பேர் சொல்ல விரும்பல, 3 எழுத்து இனிஷியல் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறவங்களா, அட்டானமஸ் காலேஜ் பெஸ்ட் அட்டானமஸ் காலேஜ் சாய்ஸ், பெஸ்ட் அட்டானமஸ் காலேஜ் பெஸ்ட் அட்டானமஸ் காலேஜ் டாப் 150 காலேஜில் சேருங்க, அவங்களே திருத்திக்கிடுவாங்க, அவங்களே கொடுத்துருவாங்கன்னு. அந்த யூடியூபர்ஸ்க்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பிஹெச்டி ரிசர்ச் அட்டானமஸா நான் அட்டானமஸா? சார் நீங்க வந்து 150 காலேஜ்னு சொல்றீங்களே அட்டானமஸ் காலேஜ்னு, ஆனா மிச்சம் இருக்கிற 300 காலேஜுமே வந்து நீங்க தரம் இல்லாத காலேஜ் சொல்றீங்களா? சார் இந்த அட்டானமஸ் காலேஜ் வந்து போன வருஷம் எத்தனை இருந்தது, இந்த வருஷம் எத்தனை வரப்போகுது? யூடியூபர், அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு காலேஜ் 10 வருஷம் ஆனாதான் அப்ளை பண்ண முடியும், தெரியுமா அந்த ரூல்ஸ்? அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காலேஜ் வந்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப NBA போனா போறாங்க, நாக் போறாங்க, எல்லா காலேஜுமே இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் இருக்காங்க. பொத்தாம்பதுவா அந்த 150 காலேஜ் நல்லது சொல்லாதீங்க யூடியூபர். பின்னாடி இருக்க அந்த இன்னொரு 300 காலேஜ் வந்து அவங்க டெவலப்மெண்ட்ல தான் இருக்காங்க. டெவலப் பண்ணி அவங்களும் என்ன ஆவாங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்துருவாங்க. நாக்ல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் வாங்கிடுவாங்க, NBA நாக் காலேஜுக்கு வாங்கிடுவாங்க, NBA அந்தந்த டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால வந்து ப்ளீஸ் யூடியூபர், நீங்க வந்து
அந்த 150 காலேஜ் தான் நல்லதுன்னு சொல்லாதீங்க. அந்த 150 காலேஜ் மட்டும் போயிட்டீங்கன்னா மிச்சம் 300 காலேஜ் நல்ல காலேஜ் தானே. அதான் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தானே கேட்கிறேன். பிஹெச்டி அப்ளைட் ரிசர்ச் வந்து அட்டானமஸா நான் அட்டானமஸா? போன வருஷம் நீங்களே வந்து அட்டானமஸ் சொன்னீங்கல்ல, அதுக்கு முந்தின வருஷம் சொன்னீங்கல்ல, அதுக்கு முந்தின வருஷம் எத்தனை அட்டானமஸ் காலேஜ் சொன்னீங்கல்ல? 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கும் போன வருஷத்துக்கும் எத்தனை அட்டானமஸ் காலேஜ் கூடுச்சு? இந்த வருஷத்துக்கு நீங்க போன வருஷம் டேட்டா சொல்றீங்க, இந்த வருஷம் எத்தனை புது அட்டானமஸ் காலேஜ் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் ஒவ்வொரு காலேஜுமே வந்து டெவலப் பண்ணி வந்துட்டு தான் சார் இருப்பாங்க. 19 அட்டானமஸ் காலேஜ் மட்டும் சொல்லாதீங்க. நான் அட்டானமஸ்லயும் நல்ல காலேஜ் இருக்கு, அட்டானமஸ் காலேஜ்லயும் லொப்பா காலேஜும் இருக்கு. அது ஒத்துக்கிறீங்களா? எத்தனை அட்டானமஸ் காலேஜ் வந்து டுபாக்கூரா இருக்கு. அந்த டுபாக்கூர் காலேஜ் சேர சொல்றீங்களா? அட்டானமஸ் காலேஜ் என்னால லிஸ்ட் சொல்ல முடியும். நான் அட்டானமஸ் காலேஜ் எத்தனை பெஸ்ட் என்னால சொல்ல முடியும். அதனால பொதுவா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க காலேஜ் போய் பாருங்க, விசாரிங்க, காலேஜ் நல்லா இருந்தா போய் சேருங்கன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு பக்கமே சாயாதீங்க. ஒரு பக்கமா சாஞ்சிங்கன்னா நீங்களும் வாங்கிட்டீங்கன்னு தான் வந்து மக்கள் நினைப்பாங்க. ஆனா நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இது நல்லா இருக்கு, அப்ரிசியேஷன் பண்றேன். பட் ஒரு இதா சொல்லாதீங்க. மற்றவங்களும் நான் அட்டானமஸும் டெவலப் ஆயிட்டு தானே இருக்காங்க. இப்ப சென்னையில எத்தனை நான் அட்டானமஸும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சவுத்துல இருக்கு. அவங்களா வந்து NBA NAC அடுத்தடுத்த இது போயிட்டு தான் இருக்காங்க. ஓகே யூடியூபர், ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஏன்னா ஒரு இதை வந்து நம்மளுக்குள்ள வந்து சரி பண்றது நம்மளுடைய கடமை. ஒரு தவறான இதுல போயிடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். அடுத்து மெயினா நிறைய இவங்க கேட்டாங்க, சார் வந்து நான் ஒரு கம்யூனிட்டி பீப்புள் எஸ்சி கம்யூனிட்டியில இருந்து வரேன். ஸோ வந்து என்னுடைய இன்கம் லெவல் வந்து நான் கவர்மெண்ட் சர்வன்ட் சார், எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் கவர்மெண்ட் சர்வன்ட்னாவே வந்து உங்களுடைய இன்கம் லெவல் வந்து அபோவ் 2.5 lakhs மேலே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து என்னது ஸ்காலர்ஷிப் வராது. பட் வந்து எஸ்சி கோட்டால வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் சீட் எடுத்துக்கலாம். அது போக ரொம்ப ரொம்ப வந்து எல்லாருமே கேட்கறது, சார் கோயம்புத்தூர்ல சென்னையில நல்ல பிளேஸ்மெண்ட் சொல்ற காலேஜ்லாம் சொல்லுங்க சார், என் பையனோட வந்து பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கிற காலேஜ்லாம் சொல்லுங்க சார், சென்னையில எந்தெந்த காலேஜா பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும், கோயம்புத்தூர்ல எந்தெந்த காலேஜா பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும். சார் எல்லா காலேஜுமே அவங்க எஃபர்ட்டுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்ற டாப் சென்னை காலேஜ், டாப் கோயம்புத்தூர் காலேஜஸ், அவங்களாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க சொல்ற சிடிசி 30 லட்சத்துக்கு எல்லாத்துக்கும் வேலை வாங்கி தராங்களா? ஒரு 4 பையங்க இல்ல 5 பையங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா அது விளம்பரம் பண்றாங்க. எல்லாத்துக்கும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பெரிய சம்பளத்தெல்லாம் வாங்கி கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் அதே மாதிரி தான். எல்லா காலேஜுமே வந்து எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் வந்துடும். ஆனா ஒரு தவறான மித்து இருக்கு. நான் சவுத்துல இருந்து இருக்கனால சொன்னேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு மித்து என்னன்னா, யூடியூபர்ஸும் அதான் பேசுறாங்க, சார் சென்னையில் வந்து நல்ல காலேஜஸ் இருக்கு, அங்க போய் படிங்க, கோயம்புத்தூர்ல நல்ல காலேஜ் இருக்கு, அங்க போய் படிங்கன்னு நிறைய சொல்றாங்க. சார் சவுத்துல எத்தனை காலேஜ் என்னால சொல்ல முடியும் சொல்லுவா? அப்படியே வந்து அந்த இந்த படம் இருக்குல்ல, கேளடி கண்மணி, அதுல எஸ்பிபி வந்து மூச்சு விடாம பாட்டு பாடுவாரு. அதே மாதிரி அட்டகாசம்மா அமர்கலமா அந்த ஷாலினி அஜித் நடிச்ச படத்துல அஜித் வந்து மூச்சு விடாம பாட்டு பாடுவார்ல, அதே மாதிரி சவுத்துல வந்து டாப் காலேஜ் வந்து என்னால வருஷப்படுத்த முடியும். சவுத்லயே நல்ல காலேஜ் இருக்குங்க, சொல்ல ஆரம்பிக்குவா? சோ அதனால ஒன்லி வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இருக்கிறது மட்டும் நல்ல காலேஜ் நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து அறந்தாங்கி, விழுப்புரம், கடலூர் இந்த சைட்ல இருந்து தான் போன் பண்றாங்க. எல்லாத்தோட இது என்ன சொல்றாங்கன்னா, சார் யூடியூப்ல நிறைய பாக்குறோம் சார், சென்னையில இருக்க நல்ல காலேஜ் சொல்லுங்க சார், கோயம்புத்தூர்ல இருக்க நல்ல காலேஜ் சொல்லுங்க சார் மட்டும் தான் கேட்கறாங்க. தவிர இந்த 2 சிட்டி தவிர வந்து மிச்சம் இருக்கிற காலேஜ் எல்லாம் வந்து யாருமே நினைக்க மாட்டீங்க. யூடியூபர்ஸும் நிறைய பேச மாட்டீங்க. புரியுதா சார்? எல்லா ஊர்லயும் நல்ல காலேஜ் இருக்கு. சோ அதனால பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இனி வர இதுல வந்து நிறைய வந்து உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவா இருக்கும்.
சார் நானும் நல்ல காலேஜ் சொல்லுவேன், புரியுதா சார்? நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நீங்க வந்து நல்ல காலேஜ் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவேன். நான் எல்லா காலேஜோட பிளஸ் மைனஸ் தான் அப்படிதான் சொல்லுவேன். அதுல வந்து எது பெஸ்ட் சூஸ் பண்றது உங்க பொறுப்பு, புரியுதா? நெக்ஸ்ட், நான் எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும் பேசுவேன். இப்ப வந்து ஏடிஎஸ் ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சைபர் செக்யூரிட்டி என்ன, சிஐசி என்ன, ஏடிஎஸ், சிஐசி, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுல எது நல்லது அப்படி நான் பேசுவேன். இசிஇ ட்ரிபிள்ல எது பெஸ்ட்னு பேசுவேன். இசிஇ ட்ரிபிள் தனித்தனியா பேசுவேன். இனி வரப்போற இதை என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து உங்களுக்கு நாலேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. என்னுடைய இது நான் வந்து உங்களுக்கு வந்து நான் நாலேஜ் இது இது இப்படிதான் இது இப்படிதான் வந்து நான் பிரிச்சு சொல்லிடுறேன். அதுல வந்து எதை சூஸ் பண்றது உங்க பொறுப்பு. ஸோ அதனால எல்லாருமே என்னுடைய யூடியூப் வந்து பாக்குறீங்க, நிறைய போன்ஸ் பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லையானே எனக்கு தெரியல. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. முடிஞ்சா என்னுடைய கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.